கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியுடைய தீவிர ஆதரவாளராக கருதப்படுபவர் திரு மன்னன் இன்றைய தினம் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல அதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொள்ள இருக்கிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து மு.க. அழகிரி நீக்கப்பட்ட போது அவருடைய ஆதரவாளர்களும் சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அந்த பட்டியல்ல மன்னனும் ஒருவர். அப்போதிலிருந்தே அழகிரியுடைய தீவிர ஆதரவாளராக தொடர்ச்சியாக நீடித்து வந்த நிலையில தன்னை மீண்டும் திமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு முறை திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து கடிதம் கொடுத்ததாகவும், ஆனால் இதுவரைக்கும் திமுக தரப்பிலிருந்து தனக்கு எந்த விதமான அழைப்பும் வராதன் காரணமாக திமுகவில் இருந்து விலகி இன்றைய தினம் அதிமுகவில் இணைவதாக மன்னனுடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. மன்னன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சிலரும் தற்போது அதிமுகவில் இணைவதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. மன்னனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வந்தார். வட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அவர் பல்வேறு பொறுப்புகளில் வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு பதவியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி துணை மேயராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மு.க. அழகிரியுடைய தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வந்தவர் திரு மன்னன் அவர்கள். அழகிரி எங்கு சென்றாலும் அவருடன் உடன் செல்வது எப்போதுமே அழகிரி நம்ம பார்க்கும்போது அவருடன் எப்போதுமே மன்னன் தென்படுவார். இந்த நிலையில அழகிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில அவருடன் திரு மன்னன் அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக தன்னை மீண்டும் கட்சியில சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் பல்வேறு முறை கடிதம் கொடுத்ததாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் திமுகவில் அவரை சேர்த்துக் கொள்வதற்கு எந்த விதமான சம்மதமும் அழைப்பும் வராததை அடுத்து தற்போது திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு வருகை தந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்ததற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து தான் எதற்காக அதிமுகவில் இணைந்தேன் என்பது குறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.